innal hamdalillah nahmaduhu nasta'inuhu nastaghfiruh wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina may yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம் அனைவருக்கும் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியை எல்லாம் வல்ல தந்துருவானாக. நாம் வாழும்போது இஸ்லாத்தின் அடிப்படையில் வாழ்வதற்காகவும் மரணிக்கும் போது ஈமானுடன் மரணிப்பதற்காகவும் வல்ல நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. இந்த மார்க்கத்தை ஏற்ற ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, நமக்கு ஏராளமான படிப்பினைகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேரடி பாடம் பயின்ற நபி தோழர்கள் வாழ்க்கையில் நமக்கு இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த பிறகு நபி தோழர்கள் வாழ்ந்த காலம், அந்த நபி தோழர்கள் வாழ்ந்த காலத்தில் ஒரு மனிதர் உதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கிட்ட வந்து கேட்கிறார், நீங்கள் அல்லாஹ்வின் தூதரோடு வாழ்ந்தீர்கள், அப்படி அல்லாஹ்வின் தூதரோடு வாழ்ந்து நீங்கள் அல்லாஹ்வின் தூதரோடு தோழமை கொண்டீர்கள் அப்படின்னு கேட்க சொல்ல உதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு, ஆம், நாங்கள் அல்லாஹ்வின் தூதரோடு வாழ்ந்தோம், அல்லாஹ்வின் தூதரோடு தோழமை கொண்டு இருந்தோம் என்று சொல்றார். அதற்கு அந்த மனிதர் வந்து, நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்திருந்தால் அல்லாஹ்வின் தூதரை தரையில் நடக்க வைத்திருக்க மாட்டோம், நாங்கள் அதிகமாக பாடுபட்டிருப்போம், அதிகமான தியாகங்கள் செய்திருப்போம் என்று நபி தோழருடைய அந்த தியாகத்தை குறைத்து மதிப்பிடுகின்ற வகையில் அவர் பேசுறார். நீங்க என்ன தியாகம் பண்ணியிருப்பீங்க, நாங்கள் இருந்திருந்தால் அல்லாஹ்வின் தூதருடைய காலத்தில் எங்களுடைய தியாகங்கள் வந்து எந்த அளவுக்கு இருந்திருக்கும் தெரியுமா என்று நபி தோழருடைய அந்த தியாகத்தை குறைத்து மதிப்பிடுகின்ற மாதிரி பேசுறார். அவர் உதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு வந்து அவர் நபி தோழர், அவங்க சீக்கிரம் கோவப்பட மாட்டாங்க, என்னையே நீ பேசிட்டியா அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அல்லாஹ்வின் தூதருடைய அந்த வாழ்க்கையில் வார்த்தெடுக்கப்பட்ட நபி தோழர்கள், அல்லாஹ்வின் தூதர்களுக்கு கோபம் வராது, நளினமாகத்தான் நடப்பார்கள். என்னதான் எதிரிகள் வந்து ஆத்திரமாக பேசினாலும் அல்லாஹ்வின் தூதர் வந்து நளினமாகத்தான் நடப்பார்கள். அப்ப இந்த மனிதர் வந்து கேட்கக்கூடிய கேள்வி கோபம் வர்ற மாதிரி இருக்குது. எவ்வளவு தியாகம் செய்திருப்பார்கள் நபி தோழர்கள், அப்ப அவங்க தியாகத்தை வந்து குறைத்து மதிப்பிடுகின்ற வகையில் பேசுறாரு. உதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொல்றாங்க, அந்த மனிதர் நமக்கு சொல்றாங்க, வாழ்வில் எங்களுடைய வாழ்க்கையில் நடந்த கடுமையான யுத்தம், நீங்க சொல்றீங்க அல்லாஹ்வின் தூதர் காலத்தில் வாழ்ந்த நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் வந்து தரையில் நடக்க வைத்திருக்க மாட்டோம், அதிகம் பாடுபடுவோம்னு சொல்றீங்க இல்லையா, எங்களுடைய காலத்தில் நடந்த ஒரு யுத்தம், கடுமையான யுத்தம், கடுமையான சூழலில் நடந்த யுத்தம், கடுமையான குளிர். குளிர் என்றால் இங்க இருக்கிற குளிர் மாதிரி இருக்காது, மதீனாவில் கடுமையான குளிர், காடு உள்ள ஊசி குத்துற மாதிரி இருக்கும். அந்த கடுமையான குளிர் காற்றெல்லாம் வந்து ஒரு சாதாரண ஒரு மனிதர் வந்து போக முடியாது, அந்த அளவுக்கு கடுமை நிறைந்த அந்த சூழ்நிலையில் ஒரு யுத்தம் நடைபெற்றது, அஹ்ஸாப் யுத்தம், அகல் யுத்தம். அல்லாஹ்வின் அருளால் வெற்றி. சொல்றார் உதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரினுடைய அந்த கூட்டத்தில் சென்று அவருடைய பூடகப்பட்டு அவங்க வந்து இருந்து கொண்டிருக்கிறார்கள், யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.
ரசூலுல்லாஹ் வந்து எதிரிகளுடைய கூட்டத்தில் சென்று யார் அந்த எதிரிகளுடைய அந்த செய்தியை கொண்டு வர போகிறீர்கள், கொண்டு வர வேண்டும். இப்ப உங்களிடம் யார் யார் வந்து போக போறீங்க, யார் செல்ல போறீர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் அறிவிப்பு செய்யறாங்க. அப்ப நபி தோழர்கள்லாம் வந்து எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள், எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். அப்ப அல்லாஹ்வின் தூதர் எங்களை சொல்லுவாங்க, உங்களை சொல்லுவாங்க, எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வின் தூதர் வந்து திரும்ப திரும்ப கேட்கிறாங்க. அனைவரும் வந்து மௌனமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் அவங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ் வந்து சொல்லுவாங்க இல்லையா, நீங்க போங்க நீங்க போங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அந்த மாதிரி இதுல வந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதைஃபாவே நீங்க போங்க, அந்த எதிரிகளுடைய கூட்டத்தில் சென்று அந்த அணியில் கலந்து கொள்ளுங்கள். எந்த அளவுக்கு அல்லாஹ்வின் தூதர் வந்து அந்த உதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்கிறார். எதிரியுடைய களத்தில் போய் வந்து அந்த எதிர கூட்டத்தில் கலந்து கொள்வது பெரிய விஷயம். தனியாக போய் எதிர்வு கூட்டத்தில் மாட்டிக்கொண்டால் கதை முடிஞ்சது, விட்டுருவாங்களா அவங்க? எங்களுடைய செய்திகள் கேட்கறதுக்கு நீ தனியா வந்திருக்கிறியா என்று சொல்லி கடுமையான சித்திரவதை செய்வார்கள். இப்ப ரசூலுல்லாஹ் வந்து சொல்றாங்க, உதைஃபாவை நீங்க போங்க, போயிட்டு எதிரிகளுக்கு எந்த விதமான சந்தேகம் வரக்கூடாது, அந்த அளவுக்கு நடக்க வேண்டும். அவருடைய மனநிலை, அவருடைய பலம், அவருடைய பலவீனம் எல்லாத்தையும் நீங்கள் அறிந்து வந்து அந்த செய்தியை என்னிடத்திலும் சொல்ல வேண்டும், யாரிடத்திலும் சொல்லக்கூடாது. இப்படி சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மறுமை நாளில் என்னோடு நீங்கள் இருப்பீர்கள். அவ மறுமை நாளில் என்னோடு இருப்பீர்கள் என்று சொன்ன உடனே உதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க, கடுமையான குளிரை கூட வந்து பெருசா தெரியல அவங்களுக்கு. அல்லாஹ் சொன்ன ஒரு வாக்குறுதி, போயிடறாங்க, கிளம்பி போறாங்க. ஒரு கடுமையான ஒரு சூழல் தான். எந்த அளவுக்கு அந்த 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 கூட்டத்தில் கலந்து கொண்டார் என்று சொன்னா போய் வந்து உட்கார்ந்துறாரு, எதிருள்ள கூட்டத்தில் போயிட்டு உதைஃபா ரலியல்லாஹு போய் கலந்து கொள்கிறார். அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு இவர் வந்து அதுக்கப்புறம் வந்து இஸ்லாத்துக்கு வர்றாரு. அப்ப அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, அந்த எதிரோட படையெல்லாம் இருக்குது இல்லையா, அவர் ஒரு அறிவிப்பு செய்யறாரு, உங்க பக்கத்தில் யார் யார் இருக்கிறார்கள் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், பார்த்துக் கொள்ளுங்கள். ஏன்னா இது வந்து கடுமையான யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, அங்கிருந்து வந்துட போறாங்க யாராவது, அல்லாஹ்வின் தூதருடைய அந்த ஆட்கள் வந்துவிட போகிறார்கள் என்று சொல்லி இவர் அபூ சுஃபியான் எல்லாம் சொல்றாங்க, உங்க பக்கத்தில் யார் யார் இருக்கிறாங்க செக் பண்ணிக்கோங்க. உடனே உதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாரு, பக்கத்தில் இருக்கிறவர் நீ யாருன்னு கேட்கிறாரு. சரி, இந்த அளவுக்கு உதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப வந்து திறமையான ஒரு நபி தோழர். அப்ப கேட்டவன அவர் பதில் சொல்றாரு, ஒரு இதாயிடுது. அப்ப வந்து செய்தியெல்லாம் கொண்டு வந்து அல்லாஹ்வின் தூதரிடத்தில் வந்து நான் வந்து கொடுத்தேன் அந்த எதிரியுடைய செய்திகளை, அவருடைய மனநிலை, அவருடைய பலம், அவருடைய பலவீனம் எல்லாம் இந்த சூழலிலும் நான் சென்று அல்லாஹ் வந்து சொன்ன ஒரே காரணம், எதற்காக நான் சென்றேன் என்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதரோடு மறுமையில் நீங்கள் என்னோடு இருப்பீர்கள் என்று சொன்னார்களே, அது ஒரே காரணம் தான் நான் சென்று அந்த செய்திகளை கடுமையான குளிரிலும் நான் சென்று வந்து அல்லாஹ்வின் தூதரிடத்தில் அந்த செய்தியை வந்து சொன்னேன் என்று வந்து அந்த மனிதர் கேட்கிறார் இல்லையா. அல்லாஹ்வின் தூதர் காலத்தில் நாங்கள் இருந்திருந்தா நாங்கள் என்ன செய்திருப்போம் தெரியுமா என்று சொன்னாரு. அவரிடத்தில் வந்து சொல்றாரு, இவர் நாங்க வந்து இவ்வளவு சிரமப்பட்டு நாங்கள் அந்த காரியத்தை செய்தேன். நான் இவ்வளவு சிரமமான காரியத்தை எதற்காக செய்தேன் என்று சொன்னால், எங்களுடைய வாழ்க்கை இந்த உலகத்திற்காக நாங்கள் அமைத்துக் கொள்ளவில்லை. நாங்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணம், இந்த உலக வாழ்க்கை என்பது அழியக்கூடிய ஒரு உலகம். அல்லாஹ்வின் தூதர் சொன்ன அந்த போதனைகள் எங்களுடைய காதில் இன்றும் விழுந்து கொண்டிருக்கிறது. இந்த உலக வாழ்க்கைக்காக நாங்கள் வாழவில்லை, அழியக்கூடிய ஒரு உலகம், அழியாத ஒரு உலகம் இருக்கிறது. இந்த மறுமை நாளில் நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் கடுமையான சூழலிலும் நாங்கள் பல தியாகங்கள் செய்தோம். எந்த அளவுக்கு நாங்கள் எங்களுடைய தியாகங்கள் இருந்தது, இந்த மார்க்கத்தை ஏற்ற ஒரே காரணத்திற்காக ஊரை விட்டு விரட்டடிக்கப்பட்டும், சொந்த ஊரு
சொந்த ஊரை விட்டு ஓடினோம், குடும்பத்தார்களை விட்டு ஓடினோம், சொத்துக்களை விட்டு ஓடினோம், கடுமையான வேதனைகளை கொடுத்தார்கள், பல தோழர்கள் கொல்லப்பட்டார்கள். எதற்காக? இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால் மறுமையில் அல்லாஹ்விடத்தில் கூலி பெற வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் இந்த மார்க்கத்தை ஏற்று பல தியாகங்கள் நாங்கள் செய்தோம் என்று அந்த மனிதரிடத்தில் ஹுதைஃபா சொல்றாங்க. நீங்க என்கிட்ட இப்படி சொல்றீங்க, நீங்க எங்களுடைய தியாகங்கள் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருந்தது என்று சொல்றார். அதே மாதிரி இது கடுமையான குளிர்காலத்தில் நடந்த யுத்தம். இன்னொரு யுத்தம் நடந்தது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, நாங்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவிடத்தில் சென்று போய் கேட்டோம், தபுக் யுத்தத்தை பற்றி நாங்கள் அந்த தபுக் யுத்தத்தினுடைய அந்த போரை பற்றி நாங்கள் கேட்டோம். அந்த போர் எப்படி இருந்தது, எப்படி நீங்க போய் வந்தீங்க என்று அந்த டீட்டெயில் போய் அந்த தகவலை போய் கேட்டோம். அப்ப உமர் எல்லாம் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? அந்த போர் என்பது கடுமையான வெப்பத்தில் நடந்து போர், சாதாரண நாளில் நடந்து போர் இல்லை. தபுக் யுத்தம் என்பது கடுமையான வெப்பம், வறட்சி மிகுந்த அந்த நாட்களில் நடந்து போர். அப்ப அந்த போர்க்களத்தில் நாங்கள் கலந்து கொண்டோம். அந்த போர்க்களத்தில் எங்களுடைய நிலைமை எப்படி இருந்தது? தண்ணி இல்லை, தாகத்தின் காரணமாக தொண்டை வறட்சி, அதிகமான தொண்டை வற்றி போனது. எங்கே எங்களுடைய தொண்டை அருந்து கீழே விழுந்து விடுமோ என்று நாங்கள் பயந்தோம். நாங்கள் அந்த தாகத்தின் காரணமாக எங்க நாங்கள் மரணித்து விடுவோம் என்ற ஒரு அச்சம் இருந்தது. அந்த அளவுக்கு தாகம், கடுமையான தாகம், தண்ணீர் இல்லை. அந்த நேரத்தில் ஒரு நபி தோழர் தண்ணீரை தேடி போனாரு. எங்கேயாவது இருக்கும் இல்லையா, போய் தண்ணீரை எடுத்துக்கொண்டு வரலாம் என்று ஒரு நபி தோழர் போனாரு. ஒரு ரொம்ப நேரம் ஆகி வரல. அப்ப நாங்க நினைத்தோம் தாகத்தின் காரணமாக அவர் மரணித்து விட்டார் போல என்று நாங்கள் நினைக்கும் அளவுக்கு இருந்தது. ஒரு நபி தோழர் அந்த தண்ணீருடைய அந்த தாகத்தின் காரணமாக ஒட்டகத்தை அறுத்து விட்டார். தண்ணீர் அந்த கடுமையான தாகம். இந்த மார்க்கத்திற்காக நாங்கள் உயிரை விடுவோம் என்று நபி தோழர்கள் இருந்தார்கள். தண்ணீர் தாகம் தாங்க முடியவில்லை என்ற காரணத்திற்காக நாங்கள் அவர் ஒட்டகத்தை அறுத்து விட்டார். அப்ப ஒட்டகத்தை அறுத்த விடுவது அந்த குடலில் இருக்கக்கூடிய சாணத்தை வெளியெடுக்கிறார். சாணத்துல ஈரமா இருக்கும் இல்லையா, தண்ணீர் கொஞ்சம் இருக்கும். அந்த சாணத்தை எடுத்து அவர் பிழிந்தார். சாணத்தில் உள்ள அந்த நீர் தன்னுடைய நாக்கில் போட்டு அவர் கொஞ்சம் நிம்மதி அடைந்தார் என்று அந்த தியாகத்தை பற்றி சொல்றார். இப்னு அப்பாஸ் உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க. அப்போ அந்த நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு போய் அல்லாஹ்வின் தூதரே, இதுக்கு மேல எங்களால் தாங்க முடியாது, தண்ணீர் தாகம், மோசமான ஒரு சூழல் நாங்கள் இருந்து கொண்டு இருக்கின்றோம், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், எங்களுக்காக தண்ணீருக்காக அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். உடனே அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கைகளை ஏந்தி பிரார்த்தனை செய்கிறார்கள். கைகளை ஏந்தி பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கையை கீழே போடுவதற்கு முன்னால் மேக கூட்டங்கள் திரண்டு மழை பொழிய ஆரம்பித்தது. நாங்கள் அந்த தண்ணீரை குடித்தோம். தண்ணீரை பையில், அந்த தோல் பையில் சேமித்து வைத்தோம். நாங்கள் எல்லாம் தண்ணீர் எடுத்துக்கொண்டு கொஞ்ச தூரம் நடந்து போனோம். நடந்து போய் கொண்டிருக்கின்றோம். அந்த இடத்தில் மழை இல்லை. நாங்கள் எங்கே இருந்தோமோ அந்த இடத்தில் அல்லாஹ் மழையை இறக்கினான். அல்லாஹ்வின் அருளால் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பிரார்த்தனை செய்த அந்த பிரார்த்தனையால் அல்லாஹ் நாங்கள் இருந்த பகுதியில் மட்டும் மழையை இறக்கினான் என்று அந்த தகவலை உமரலும் சொல்றாங்க. இந்த அளவுக்கு இந்த மார்க்கத்திற்காக தியாகங்கள் செய்தார்கள் என்ற ஒரு தகவலை நாம் தெரிந்து கொண்டு, எந்த நோக்கத்திற்காக இந்த மார்க்கத்தை நாம் ஏற்றுக்கொண்டோமோ அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகள் வரும் பொழுது பொறுமையாக இருந்து கொண்டு அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடங்கள், தூதருக்கு கட்டுப்பட்டு நடங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே, இந்த அடிப்படையில் வாழ வேண்டும். அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது தன்னுடைய திருமறையில்
யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்ல ஹக்க துகாத்தி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். நம்பிக்கை கொண்டோரே, இறைவனை அஞ்சுகின்ற விதத்தில் நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், முஸ்லிம்கள் அன்று நீங்கள் மரணிக்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. இந்த அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்லல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.